ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். இந்த மோர் குழம்பு வந்து நான் வெள்ளை பூசணிக்காய் வச்சு தாங்க பண்ணிருக்கேன். நீங்க வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணி கூட இதே ப்ரொசீஜர்ல நீங்க மோர் குழம்பு பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த மோர் குழம்பு ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் அட் அ டைம் பயங்கர டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கால்வாசி வெள்ளை பூசணிக்காவை நான் இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். இப்ப நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு, அப்புறம் அரை மூடி ஃபுல் தேங்காவை நான் திருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு குறையா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்க, 2 சுத்து தான் சுத்தினேன். அதுல நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம இதுல வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 200 ml தயிர் மொத்தமா வேணுங்க. ஸோ நான் பாதி தயிர் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா அரைஞ்சிருச்சு. இதை நான் வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மீதி தயிரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க. இதையும் நம்ம இதுலயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம பூசணிக்காய் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இன்னும் வேகல. இன்னும் நல்லா வேகணும். நமக்கு அந்த பூசணிக்காயோட கலர் வந்து கண்ணாடி பதம் வரணுங்க. அது வரைக்கும் வேகணும். ஸோ இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, பூசணிக்காயோட கலரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்தா போதும். இப்ப நம்ம இதுல வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இம்மீடியட்டா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கொதிக்க வைக்க கூடாது இதை. இப்ப நம்ம இதுல தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்ப நம்ம இத அப்படியே மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, செம்மையா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்பு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.